எவ்வளோ ஆப்பிள்ஸ் கொட்டி கிடக்கு பாருங்க. ஆப்பிள் ட்ரீக்கு பை பை சொல்லிட்டு அடுத்து நம்ம தோட்டத்துக்கு போலாங்க. ஆனா இந்த கத்திரிக்காய் செடியில பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து விதையே கிடையாதுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா பீட்ரூட் தான். ஸோ இதுக்குள்ளலாம் நான் எப்படி போய் எடுக்கிறது, அந்த அளவுக்கு நிறைய இருக்கும். நம்ம சாலட் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இது வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பீன்ஸு, அப்புறம் வெண்டைக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் வெந்தயக்கீரை, வெள்ளை கத்திரிக்காய், இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட் தெரியும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே நல்லா சொரசொரப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் காஞ்சதுக்குள்ளே நமக்கு வெந்தயம் இருக்கும். பிரச்சனை ஈஸியாக உடையும். நம்ம ஈஸியாக அப்படி உடச்சி அது ஒரு செட்டு முடிஞ்சாலும் இங்கே இன்னொரு செட்டு இருக்குங்க. ஸோ வந்து நமக்கு ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு கார்டன் டூர் பண்ணலாமா? இதான் பார்த்தீங்கன்னா எங்களோட குட்டி தோட்டங்க. இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரொம்ப குட்டி, தலை தெரியும் உங்களுக்கு. ஸோ அந்த எண்டிலேருந்து இந்த எண்டு இவ்வளோதான் ஸ்பேஸ். இந்த கார்டன் டூரில் ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேவரட் செடியை பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் தாங்க. இந்த மரத்தை நாங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது நாங்கள் விநாயகர் சதுர்த்திக்கு, இப்போ விநாயகர் சதுர்த்தி ஆகட்டும், இதுக்கு முன்னாடி வரலட்சுமி பூஜை ஆகட்டும், அமாவாசை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் இருக்க ஒவ்வொரு இதாக நாங்கள் கட் பண்ணிட்டு இப்போ கூட விநாயகர் சதுர்த்திக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 மரத்தை எடுத்திருப்போம். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இலையுமே வந்து ரொம்ப பெருசாக வருது பார்த்தீங்களா. என்னோட பார்த்தீங்கன்னா இந்த வாழை மரம் நமக்கு ஒரு 6 மந்த் தாங்க இருக்கும். ஸோ அதனால எவ்வளோ வந்து அதுலேருந்து இலையெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண முடியுமோ அதை நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். மோஸ்ட்லி வந்து ரொம்ப மொட்டையாக கட் பண்ணாமல் முன்னாடி மட்டும் விட்டு கீழே இருக்க எல்லா இலையுமே வந்து நாங்கள் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர்க்கு கொண்டு போகிறோம் அப்படின்றது ஒரு பெரிய டாஸ்க்குங்க. ஏன்னா வாழை மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கருகிடும். கொஞ்சம் வெயில் இல்லைன்னா கூட ரொம்ப குளிர்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப கருகிடும். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த கவர்லாம் போட்டு நல்லா சுற்றி மூடி வச்சோன்னா ஒரு 3 மந்த் 4 மந்த் அந்த வின்டர் ஸ்னோலாம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து அது கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். அப்புறம் இந்த ஸ்னோலாம் முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து இலையெல்லாம் வந்திருக்கும். நம்ம ஒரு ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்தாலே தெரியும் உங்களுக்கு, அதுலேருந்தே லைட்டாக சின்ன சின்ன இலையெல்லாமே வந்திருக்கும். அந்தளவுக்கு நம்ம வந்து அதை அழகாக வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் வந்து அதை டிக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, உள்ள வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், அப்படியே விட்டுட்டு சீரியஸ் அப்படியே விட்டாலே மேலே கவர் போட்டு சும்மா சுற்றி வச்சிருந்தாலே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ல ரொம்ப அழகாக வரும். வாழை மரம் பார்த்தீங்கன்னா ஒன்றா வைக்கக்கூடாது, 2 தான் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி இன்னொரு குட்டி வாழை மரம் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சிருந்தோம். ஸோ வாழை மரம் ஏன் அப்படி 1 வைக்கக்கூடாது 2 வைக்கணும்னு தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. பட் யூஸ்வலாகவே வந்து ஒரு வாழை மரமாக வைக்கக்கூடாது, 2 வைக்கணும் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க, ஒத்தையாக இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதனாலேயே போயிட்டு மறுபடியும் நாங்கள் இந்த குட்டி வாழை மரத்தை அழகாக வாங்கிட்டு வந்தோம். இதுலேயுமே பாருங்களேன் நான் மொட்டை பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு கீழே நிறைய குட்டி செடியெல்லாம் வச்சுருக்கேங்க. அது என்னக்குது அந்த இலை எல்லாமே இது வெயில மறைக்குதா. ஸோ அதனால நான் வந்து மேலே வரது அப்படியே நான் கட் பண்ணிட்டே இருப்பேன். இங்கே இருக்கிற செடி எல்லாமே உங்களுக்கு லைனாக காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வர உருளைக்கிழங்குலாம் நிறைய இந்த முளைலாம் விட்டுருக்கோம்ல. ஸோ அது என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு சிங்கிள் உருளைக்கிழங்கு தான் நான் வச்சது. அந்த சிங்கிள் உருளைக்கிழங்கை எத்தனை இடத்துலலாம் அந்த மாதிரி ரூட் வந்திருக்கோ அந்த இடத்துல அழகாக அந்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அதை மேலே ஃபேஸ் பண்ணி வச்சு மண் போட்டு மூடி தண்ணி ஊற்றினாலே போதுங்க, சூப்பராக வளர்ந்து வரும். இதில் ஒவ்வொரு செடியிலையுமே பார்த்தீங்கன்னா இது மொத்தமே வந்து நான் ஒரு 4-5 செடி இருக்குது. இந்த மொத்த செடியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் வச்சேன். ஆனால் இதுலேயே வந்து எனக்கு 2 கிலோ கிட்ட வருங்க. பார்த்தீங்கன்னா மேலேயே உங்களுக்கு இப்போ உருளைக்கிழங்குலாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு காட்டுறேன், இங்கே பாருங்க தெரியுதா. ஸோ இந்த மாதிரி மேலேயே நமக்கு நிறைய உருளைக்கிழங்குலாம் குட்டி குட்டியாக வருதா. ஸோ இதெல்லாமே நமக்கு மேலேயே தெரியும் நிறைய உருளைக்கிழங்கு. ஆனால் இது ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரெட் பொட்டேட்டோ அது என்கிட்ட இருந்துச்சு. அதில் ஒரே ஒரு ரூட் வந்து தான் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக 2-3 ரூட் இருந்து இங்கே வச்சுருந்தேன். ஆனால் ஒன்று தான் வந்திருக்கு. இது பாருங்க குட்டி, இது ஒரு இது பெருசு பாருங்க 5 கிட்ட இருக்குது. இது ஒன்று மோஸ்ட்லி மேலே தெரிய ஆரம்பிச்சிடும் சில உருளைக்கிழங்குலாம். சிலதான் வந்து நல்லா உள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய உருளைக்கிழங்கு. இன்னொன்று இதெல்லாம் நான் வந்து வளர்ப்பனானே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த செடி இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்குங்க. எங்கிட்ட சேப்பங்கிழங்கு வாங்கி கூட ஒரு 2 வந்து ரூட் வந்தது. சரி சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுக்காக வச்சேன். இந்த வாழை மரம் வைக்கும் போது எனக்கு சில கண்ணெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுங்க சைடில். இங்கே பாருங்க குட்டியாக ஒரு அழகான, அதாவது கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வடிங்கிற மாதிரி அங்கங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செடியெலாம் நிறைய இருக்கும். ஸோ இப்போ இதுலேயே பாருங்களேன், நான் அந்த வாழை மரம் கட்டியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த பக்கம் வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குட்டி பனானா ட்ரீ இருக்குது. ஸோ இந்த ட்ரீக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு உருளைக்கிழங்கு செடி இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புல் மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரட்டு. இந்த பனானா ட்ரீ சுற்றி நிறைய கேரட் செடியெலாம் போட்டிருந்தேன். ஸோ பாருங்க இதெல்லாமே அப்புறம் வரும். ஆனால் இதெல்லாம் வச்சு ஒரு 2 மந்த் கிட்ட இருக்குங்க. ஏன் வந்து ரொம்ப கம்மியாக வளருதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பனானா ட்ரீயோட மகிமை தான். இது என்ன பண்ணும், வெயிலெல்லாம் மூடிடும். ஸோ அதனால் இது சுற்றி இருக்கிற செடியெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும். இந்த உருளைக்கிழங்கு சந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் இருக்கும். வெண்டைக்காய் வருதா. ஸோ இந்த மாதிரி எங்கே என்ன வச்சுருக்கேன்னு இப்போ எனக்கே தெரில, அந்தளவுக்கு இருக்குது. அடுத்து இந்த பீட்ரூட்டுங்க. இந்த பீட்ரூட் ஆல்ரெடி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன். ஆக்சுவலாக இங்கேருந்து 2 பீட்ரூட் தான் எடுத்தேன். இதை தாண்டி பாருங்களேன், இந்த ரோ ஃபுல்லாக பீட்ரூட் தான். இந்த ரோலையே ஒரு 15 பீட்ரூட் கிட்ட இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சைஸ் இப்போவே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதுவே எனக்கு ஒரு 2 மந்த் கிட்ட வருங்க.
நான் வந்து பொரியலுக்கு வேணும்னா டக்குன்னு வந்து இங்கே பிடிங்கிட்டு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இங்கே பாருங்க நிறைய இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரோ ஃபுல்லாகவே பீட்ரூட் தான். இந்த ரோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பீனச் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாமே நான் எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி குக் பண்ணிட்டேன். இந்த பீட்ரூட் இலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து ரெசிபிலாம் பண்ணலாமாங்க, நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. அப்படி என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருவேன். ஏன்னா இந்த லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பச்சை பசேல்னு ரொம்ப அழகாக இருக்கா. எனக்கு வந்து அந்த பீட்ரூட் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த இலையை தூக்கி போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏதாவது ரெசிபிஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊறுப்பட்ட தக்காளி இருக்குங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தக்காளி செடி தான். நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு இது ஃபுல்லாகவே வந்து நான் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். அப்போ நான் எவ்வளோ தக்காளி, அதாவது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நான் மோஸ்ட்லி எடுத்துட்டேன். அதை தாண்டி இந்த 2 டேஸில் எவ்வளோ தக்காளி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு காலிஃப்ளவர் இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு காலிஃப்ளவர் 2 எடுத்தாச்சுங்க, இன்னும் ஒரு 2 இருக்குது. ஆனால் என்ன பண்ணேன்னா இந்த 2த்தையுமே நான் ஒரே இதில் வச்சிட்டேன். அறிவாளித்தனமாக 2த்தையும் ஒரே இதில் வச்சிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று முட்டிகிட்டு இருக்குங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோவாக வளர்ந்துட்டுருக்கு. இது வந்து ஆல்ரெடி வளர்ந்து அதில் பல கிளைகளே வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம பறிக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடுச்சா. ஏன்னா கண்டினியூஸாக எங்களுக்கு வந்து இந்த இதில் இருந்துச்சா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நாங்கள் எவ்வளோ குக் பண்ணாலும் சாப்பிட்டுட்டே இருக்க மாதிரி இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 டேஸ் நாங்கள் நான்வெஜ் பக்கம் போயிட்டோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதெல்லாமே அப்படியே ட்ராப் அவுட் ஆகிடுச்சு. தக்காளிலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் பெருசு பெருசாக இருக்குங்க. இந்த தக்காளி பாருங்களேன், என் உள்ளங்கையை விட பெருசு. நீங்கள் இந்த தோட்டத்தை பார்த்துட்டு கடைசியாக சொல்லுவீங்க பாருங்களேன், ஏமா நீலாம் வெங்காயம் மட்டும் வாங்கினா போதும், ஒரு 3 மாதத்துக்கு எனக்கு வெஜிடபிள் பிரச்சனையே இல்லைன்ட்டு. அந்தளவு ஃபுல்லாகவே தக்காளி தான். அப்புறம் இடுக்கில் பார்த்தீங்கன்னா 2 கத்திரிக்காய் செடி இருக்குங்க. ஆல்ரெடி நான் ஒரு 10-15 கத்திரிக்காய் கிட்டே எடுத்துட்டேன். இதை தாண்டி இன்னும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது ஒரு கத்திரிக்காய். இந்த மாதிரி நிறைய கத்திரிக்காய்ங்க இருக்குது. கருப்பு கத்திரிக்காவே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். இங்கே ஒரு செடி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி இருக்குது அடுத்து. ஆனால் இந்த கத்திரிக்காய் செடியில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து விதையே கிடையாதுங்க, உள்ள விதையே இருக்காது. அது வந்து என்ன மாதிரியான வெஜிடபிள் எனக்கு தெரியல, வாங்கும்போது பிளான்ட் அது அந்த மாதிரி தெரியல. பட் நாங்கள் வந்து எல்லா காய்கறியுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் விதைக்குன்னு ஒரு 2-3 விட்டுருந்தோம். ஆனால் இந்த கத்திரிக்காய் மட்டும் எங்களால் இங்கே இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியல. இந்த உலகத்திலேயே அரிய வகையாக உங்களுக்கு ஒரு செடி காட்டுறேங்க. இந்த செடி இப்படி கூட வளருமா அப்படின்னு நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியாதுங்க. அந்தளவு என்கிட்ட ஒரு நார்மலாக ஒரு செடி கொடுத்தாலே அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் நான் வளர்க்குறேன். அதுலேயுமே பயங்கர டிஃப்ரெண்ட், அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு செடி ஒன்று வளர்ந்துட்டுருக்கு. அது உங்களுக்கு இதுதான் எங்களோட ப்ரோக்கோலி செடி. இது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிளை செடி இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலி தான். இது ப்ரோக்கோலி, இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ரோக்கோலி இருக்கா. ஸோ இது எந்த கடுகு செடியோ சீரக செடியோ சோம்பு செடியோ கிடையாதுங்க. இது வந்து ப்ரோக்கோலி செடி தான். இதை ஏன் இந்த ப்ரோக்கோலி யூஸ் பண்ண அப்புறமும் நான் அதை விட்டு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நிறைய பேர் சொன்னாங்க, எங்கள் லேண்ட்லாலும் சொன்னாங்க, இதுலேருந்து அதுக்கான சீட்ஸ்லாம் வருமா. ஸோ அது அசிட்டிஸ் அப்படியே விட்டுருங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் சீட்ஸ் இருக்கா. ஸோ அந்த சீட்ஸ்லாம் வரும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இயர். ஸோ அதனால் இதை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நானும் அப்படியே விட்டுருந்தேன். ஆனால் இந்த பூவெலாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நானே கூகுளெலாம் செக் பண்ணி பார்ப்பேன். இது வந்து ஏதோ ஒரு ஹைப்ரிட் வெரைட்டியாங்க, ப்ரோக்கோலியோட ஏதோ ஹைப்ரிட் வெரைட்டியாக யூஸ் பண்ண அப்புறமும் அதில் நிறைய இந்த மாதிரி தனித்தனியாக பிரான்ச்சஸ்லாம் வருது. ஸோ இந்த ப்ரோக்கோலி இது கூட பார்த்திங்கன்னா இன்னமும் நான் இது கட் பண்ணி எடுத்து பையனுக்கு ஆம்லேட்லலாம் போட்டு கொடுப்பேன். ஸோ எங்கிட்ட பார்த்திங்கன்னா 2 ப்ரோக்கோலி செடி இருக்குது. அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி ராட்சச செடி மாதிரி ஆகிட்டுருக்கு வர. இதில் மோஸ்ட்லி எல்லா வெஜிடபிள்ஸ் செடியுமே பார்த்திங்கன்னா விதைக்குன்னு ஒரு 1-2 காய் விட்டுருப்பாங்க. ஸோ அதில் இந்த செடி கூட விட முடியும் அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்தேன். ஏன்னா இந்த சீட்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சீட்ஸ் ஒன்று நான் காட்டுறேன் பாருங்களேன். ஆக்சுவலாக நம்ம ஸ்பீனச் சாப்பிட்ருப்போம். ஆனால் அந்த ஸ்பீனச் அதாவது பாலக்கீரை சொல்லுவோம், அந்த பாலக்கீரை வந்து சாப்பிட்ருப்போம். ஆனால் அதிலோட விதை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா, நான் காட்டுறேன் பாருங்கள். அதோட விதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இதுதான் அந்த பாலக்கீரையோட செடி. அதோட விதை பாருங்களேன், இதுலேயே அழகாக முட்டாக வருது. மோஸ்ட்லி இதோட பாலக்கீரை இங்கே நிறைய கீரைலாம் வச்சுருந்தாங்கன்னா அதெல்லாமே யூஸ் பண்ணி சாப்பிட்டுட்டேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா 1-2 கீரை மட்டும் விட்டுருந்தேனா. ஸோ அது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ரெடியாக இருக்குது. இது வந்து அந்த கீரை. ஸோ இதோட விதை பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு இருக்கு இல்லையா, இதான் அந்த ஸ்பீனச்சோட விதை. ஸோ இதெல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் இயர் அந்த ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங்லேயே நம்ம பாட்டில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக வரும். ஸோ இங்கே ஒரு கீரை செடி இருக்குது பாருங்கள். இது எல்லா டிப்ஸுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த லேண்ட்லார்ட், எங்களோட வீட்டு ஓனர் சொன்னது தாங்க. அவர் தான் வந்து ஆக்சுவலாக இது அவரோட கராஜ். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டு பின்னாடி ஒரு கராஜ் மாதிரி வச்சிருப்பாரு எல்லா வீட்லேயுமே. ஸோ இதுலேயே உள்ள இந்த பாட்டில்ஸ்லாம் பாருங்களேன், நிறைய சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கார்டனிங் லவ்வர் அவர். என்னடா திடீர்னு குண்டானோட நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? இப்போ தாங்க பார்த்தேன் நிறைய தக்காளிலாம் உள்ளே இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் எலி அணில் முயல் எல்லாமே வந்து சாப்பிட்டு போயிடும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து முடிஞ்சளவு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அதை தவிர இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸும் இப்போ பார்த்தாங்க. ஸோ முடிஞ்சளவு எல்லாத்தையுமே ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சிலது முத்த ஆரம்பிக்குது, சிலது வந்து நிறைய பூச்சிங்கெல்லாம் வருது. ஸோ ஹார்வெஸ்ட் பண்ணி நம்ம ஃப்ரீஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். எவ்வளோ பெரிய டொமேட்டோஸ்,
இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு உள்ளங்கை அளவு இருக்கும். தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒளிஞ்செல்லாம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே பாருங்களேன், இதெல்லாம் விளக்கிட்டு பார்ப்போம். அங்கே பாருங்க எவ்வளோ தக்காளி இருக்குது பார்த்தீங்களா. இது இந்த சந்தைக்குள்ளே போய் நான் எப்படி எடுக்கிறது நீ பார்த்தீங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காங்க. கத்திரிக்காய் கூட நிறைய இருக்கு இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு பழுத்துருது. ஸோ அதனால ப்ரோக்கோலி வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி பூ மட்டும் கட் பண்ணி எடுக்கலாம். பீட்ரூட் கூட 2 எடுக்கலாங்க. சரிங்க. ஸோ இது நம்ம எடுக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் தான். இந்த மாதிரி நிறைய பீட்ரூட்ஸ் கூட இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த கீரை ரொம்ப அழகாக இருக்கு. இந்த பீட்ஸோட கீரையில் என்னெல்லாம் ரெசிபி பண்ணலான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சைஸில் பச்சை மிளகாய் பார்த்துருக்கீங்களா. அதாவது இடம் இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு பச்சை மிளகாய் சைஸும் பாருங்களேன், உள்ளங்க அளவுக்கு இருக்குங்க. செம்ம வெரைட்டி இது. இதோட காரம் கூட பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பைசியாக இருக்கும். என்கிட்ட என்னெல்லாம் செடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெள்ளை கத்திரிக்காய் செடி இருக்கு. வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரட். அங்கங்கே நிறைய கேரட் செடி இருக்குங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேரட். இதெல்லாம் வரதுக்கு இன்னும் ஒரு 1 monthல வந்துடும். வெளியவே நமக்கு தெரியும் கேரட் வந்தா. ஸோ இந்த மாதிரி நிறைய கேரட் இருக்கு. அப்புறம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புதினாவே எனக்கு நான் இந்த புதினாவில் நிறைய ட்ரை பண்ணாங்க. டெய்லியுமே வந்து நம்ம லெமன் டீ குடிப்போம். ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி நான் நிறைய கட் பண்ணி எடுத்துருப்பேன் பாருங்களேன். எல்லாமே பூ வந்துருச்சு இல்லையா, ஏன்னா சீசன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவ்வளோதான், நெக்ஸ்ட் இயர் தான். 2 அங்கே பச்சை மிளகாய் செடி இருக்கு. அப்புறம் இங்கே 2 வெண்டைக்காய் செடி கூட இருக்கு. இன்ஃபேக்ட் அதில் வெண்டைக்காய் கூட இருக்குங்க. ஆனா ஒரே ஒரு வெண்டைக்காய் சாம்பிளுக்கு வந்திருக்கு. இதை நம்ம விதைக்கு வேணா வச்சுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி செடி இருக்கு. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ எல்லாமே தனியா பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையே, நிறைய தனியா இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த மாதிரி காஞ்ச அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா பிச்சு எடுத்துக்கலாம். ஸோ அதான் நமக்கு தனியா. ஸோ அதுவே வந்து கொஞ்சம் போர்ஷன் இருக்கு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சில வித்தியாசமான காயெல்லாம் இருக்குங்க. அதாவது அங்கே நிறைய பீன்ஸு, அப்புறம் வெண்டைக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, அப்புறம் வெந்தயக்கீரை, வெள்ளை கத்திரிக்காய், இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவான்டிட்டி தான். அது காலி ஆயிடுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் சீட்ஸ்லாம் போட்டிருந்தேன் இந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சப்பறம் மறுபடியும் இதெல்லாம் வந்து நமக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி அது ஒரு செட்டு முடிஞ்சாலும் இங்கே இன்னொரு செட்டு இருக்குங்க. ஒரு 3 monthsக்கு நம்ம காய்கறி வாங்குற பிரச்சனையே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு ஓரளவு இந்த குட்டி ஸ்பேஸ்லேயும் நம்மளால இவ்வளோ பண்ண முடியுதுன்னா அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க. நமக்குலாம் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கான காய்கறிங்க நம்மளே பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடி இருக்கிற எல்லார் வீட்லேயுமே மோஸ்ட்லி நான் சொல்கிறேன் சின்ன பாட் நிறைய பேக்லாம் விற்கிது. இந்த ஆர்கானிக்காக நிறைய வெஜிடபிள் பேக்லாம் விற்கிது. அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சமாக சீட்ஸ் நமக்கு என்ன ரொம்ப நீடோ அட்லீஸ்ட் ஒரு கொத்தமல்லி, புதினா இந்த மாதிரியாவது போட்டு நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி பாருங்களேன். அதோட இன்ட்ரெஸ்ட்டே உங்களுக்கு பயங்கரமாக பண்ணணும்னு தோணும். ஏன்னா லாஸ்ட் இயர் எங்கிட்ட இருந்தது பார்த்தீங்கன்னா வெறும் டொமேட்டோ, சில்லி இந்த மாதிரி பேசிக் தான். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெஜிடபிள்ஸே நான் நிறைய ட்ரை பண்ணியிருப்பேன். பீன்ஸே பாருங்களேன் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு. ஆக்சுவலாக ஆல்ரெடி நான் ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லாக ஒரு பீன்ஸ் செட்டு எடுத்து முடிச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் லாட்லேயும் இன்னும் நமக்கு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக பீன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வெண்டைக்காய். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெண்டைக்காய். இப்போவே உங்களுக்கு வெண்டைக்காய் தெரியுதா. ஸோ வெண்டைக்காய் அடுத்து வந்து நிறைய நம்ம வெண்டைக்காய் வரும் நமக்கு. இப்போ வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணதுலேயே ஒரு 14 வெண்டைக்காய் இருக்குங்க. அடுத்து நான் ஒரு சின்ன பீட்ரூட் செட் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது முடிஞ்சாலும் நமக்கு இங்கே பீட்ரூட் வந்துடும். ஸோ இங்கே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள் குட்டியா. அதே மாதிரி கேரட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இருக்குது. ஸோ கேரட் வரத்துக்கு மட்டும் இன்னும் ஒரு 1 month கிட்ட ஆகுங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு போர்ஷனில் வெந்தயக்கீரை போட்டிருந்தாங்க. இந்த இடம் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே அந்த வெந்தயக்கீரையை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணி இந்த காரக்குழம்புல இதில் ஆட் பண்ணி அப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தி பண்ணி பொடி பண்ணி வைக்கிறது அதெல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அந்த வெந்தயக்கீரையை என்ன பண்ணுறதுனே தெரில. சரி அதை அப்படியே விட்டுறலாம், அது என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுலேருந்து நமக்கு வெந்தயமே வந்துருச்சுங்க. இங்கே பாருங்களேன், இது வந்து வெந்தயமா. இதுக்குள்ளே வர சீட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வெந்தயமா. ஸோ அதான் இப்போலாம் நான் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னா அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் இடம் வாங்கி நிறைய ஸ்பைசஸ்லாம் போடலாம் ஆரம்பிச்சிட்டேன். கடுகு, வெந்தயம், மிளகு, சீரகம் இந்த மாதிரிலாம் போடலாம்னு ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு மேலே இந்த கீரையெல்லாம் விட்டா அது என்ன ஆகுது அப்படின்றது இப்போ தான் நமக்கு தெரியுது. வெந்தயம் எல்லாம் வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. மோஸ்ட்லி நம்ம யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா வெந்தய கீரையோட அதோட இதை முடிச்சிருவோம், நம்ம பாட் மாற்றி விட்ருவோம். போட்ட வெந்தயமே பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற வெந்தய சீட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. சுச்சா இருக்குல்ல, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வெந்தய கீரையாம். ஸோ இதெல்லாம் காஞ்சதுக்குள்ளே நமக்கு வெந்தயம் இருக்கும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளை கத்திரிக்காய் இருக்கு பாருங்க. வெள்ளை கத்திரிக்காய் வருது, நிறைய பூ இருக்குது அதில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளை கத்திரிக்காய் இருக்குது. இங்கே ஒரு செடியும் இருக்குது, அப்புறம் அங்கே ஒரு செடியும் இருக்குது. ஸோ இதாங்க எங்களோட சின்ன தோட்டம். ஸோ இப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இந்த பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இதில் ஒரு 6 செடி இருக்குங்க. இந்த 6 செடியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து பீன்ஸ் வந்திருக்கு. இது எந்தளவு ஆர்கானிக் அப்படின்னா இது மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சொரசொரப்பு இருக்கும். அதேமாரி இது எவ்வளோ முத்தி இருந்தாலும் சரி நீங்கள் ஈஸியாக அப்படி பெண்ட் பண்ணால் உடஞ்சிரும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். ஈஸியாக நமக்கு வந்து அது உடஞ்சிரும்.
கடை பீன்ஸ் வீட்டு பீன்ஸ்க்கு நமக்கு நல்ல டிஃபரெண்ட் தெரியும். ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேல நல்லா சொரசொரப்பா இருக்கும். எவ்வளோ பீன்ஸ் இருக்கு பாருங்களேன். அதாவது ஆல்ரெடி நம்ம நிறைய எடுத்தும் போக நிறைய பீன்ஸ் இருக்கு பாருங்க. இங்க இன்னும் நிறைய கீழே மேல இந்த ஒரு சைடு மட்டும் நான் விதைக்குன்னு விட்டுருந்தாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வந்த பீன்ஸ் எனக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா நான் விதைக்குன்னு விட்டுருப்பேன். ரொம்ப குண்டா நல்லா முத்தி போய் தெரியும். பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறத நான் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். ஆனா இந்த சைடு உங்களுக்கு நிறைய பீன்ஸ் தெரியும். அது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ பீன்ஸ் பறிச்சிருக்கோம் இல்லையா, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு அதில் இன்னும் இருக்குங்க அந்த செடியில். ஸோ வேணும்னா இன்னும் நம்ம பறிக்கணும்னா நிறைய பறிக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா என்னோட பையனுக்கு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவன் வந்து ஈவினிங் பறிப்பா அப்படின்றதுக்காக நான் பாதி விட்டுட்டேன். ரொம்ப ஆர்கானிக், எந்த ஃபெர்டிலைசரும் நம்ம யூஸ் பண்ணல. ஸோ நம்ம வீட்டில் வளர்த்தா மோஸ்ட்லி நம்ம ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஒவ்வொன்றும் வீட்டில் நம்ம டெய்லியும் ரெகுலராக தண்ணி ஊற்றி பார்த்து வளர்த்த செடி தான். ஸோ இந்த மாதிரி இதில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கூட அல்டிமேட்டாக இருக்குங்க. நம்ம கடையில் வாங்குறதுக்கு இந்த பீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். மட்டும் இல்லாமல் எங்கிட்ட வந்து பாட்லையும் நிறைய செடிங்க இருக்குங்க. இதெல்லாமே மண்ணில் இருக்கு இல்லையா, பாட்டில் கூட நிறைய செடிங்க இருக்கு எங்கிட்ட. அது உங்களுக்கு காட்டுறேன். பாட்டிலெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நான் பெருசாக வந்து அந்த வீட்டு ஓரத்தில் அப்படியே வச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தனியா செடி ஃபுல்லாகவே காஞ்சிருச்சு. ஸோ வேணா நம்ம தனியா பறிச்சுக்கலாம். ஆனால் 1-2 வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸ்ட்ராபெரிஸ் பாருங்க அழகாக இருக்குது. ஆல்ரெடி இதில் வந்து நாங்கள் நிறைய சாப்பிட்டுட்டோம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தான் இருக்குது. அதாவது ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு 3 வரும் போல் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. அப்புறம் இது என்னோட ஃபேவரட் கருவேப்பிலை செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மார்க்கெட் பிளேஸில் ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வரும்போது இவ்வளோ தூரம் தாங்க இருந்துச்சு. ஸோ இந்த 2 மந்தோட க்ரோத் இது. ஆக்சுவலாக இந்த செடி அவங்க விற்கும் போது சொன்னாங்க இதுக்கு வந்து 2 வயசாம். இது வந்து சீட் போட்டு வளர்க்கலையாங்க. இது வந்து என்னென்னா நமக்கு ஒரு குச்சி இது வரைக்கும் இருக்கும். இந்த குச்சி வச்சு நட்டாங்களாம். இதுக்கப்புறம் தான் இது வளர்ந்துச்சான். ஸோ அதுமாதிரி இதோட வயசு வந்து 2 அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க எனக்கு. அப்புறம் பக்கத்துலேயே நமக்கு வந்து ரெட் கலர் செம்பருத்தி பூச்செடி இருக்குது. அப்புறம் ஸ்பீனச் இருக்குது. ஸ்பீனச் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருப்பேன். இது ஃபுல்லாக நிறைய ஸ்பீனச் இருந்தது. நான் ஹார்வெஸ்ட் பண்ணி சமைச்சு முடிச்சாச்சு. இது அடுத்த லாட் நான் போட்டிருந்தேன். நான் சிலதெல்லாம் போயிடுச்சு, சிலது மட்டும் வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்று விதைக்கி விட்டுருந்தேன் இல்லையா, அது வந்து உங்களுக்கு சீட்ஸ் வர ஆரம்பிக்குது பாருங்க. இந்த சீட்ஸ் நெக்ஸ்ட் இயர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூச்செடி. இது வந்து ஆரஞ்சில் வரும். அப்புறம் இன்னொரு கருவேப்பிலை செடி. இந்த கருவேப்பிலை செடினாலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தனி சென்டிமெண்ட் தாங்க. ஏன்னா வந்து நம்ம ஊரோட கொஞ்சம் கனெக்ட் இருக்கும் இந்த கருவேப்பிலை செடியில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி கருவேப்பிலை யூஸ் பண்ண மாட்டாங்க, நம்ம தானே யூஸ் பண்ணுவோம். ஏஷியன்ஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த கருவேப்பிலெல்லாம் வளர்க்கும் போது நமக்கு ஒரு இந்தியன் கனெக்ட் வரும் நமக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செடியை வந்து நான் வந்து மார்க்கெட் பிளேஸில் ஒரு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 2000 3000க்கு வாங்கினாங்க இந்த செடி. ஸோ வந்து வாங்கும் போது இவ்வளோ ஹைட் இருந்துச்சு. ஸோ இப்போல்லாம் நல்லா வளர்ந்து சூப்பராக வந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கத்திரிக்காய் செடி. இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முழங்காய் அளவுக்கு பெருசா குண்டா ஒரு எக் பிளான்ட் வரும்ல, அந்த கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய்க்குலாம் ஒரு ஸ்டோரி இருக்குங்க. அதாவது வீட்டில் நம்ம அந்த கத்திரிக்காய் வந்து ஏதோ ஒரு ஆஃபர்ல வாங்கிட்டு என்ன பண்ண, அந்த சீட்ஸ் சும்மா இந்த பாட்டில் போட்டேன். பார்த்தா சடனா நல்லா வளர்ந்துருச்சு, நல்ல க்ரோத் கொடுத்தது. ஸோ அதுக்காக நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் அதுல வந்து பூ வந்திருக்கு. கத்திரிக்காய் எவ்வளவு பெருசா வருது அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த வீடியோல அவங்க கூட ஷேர் பண்றாங்க. இன்னொரு குட்டி சில்லி செடி இருக்கு. அப்புறம் ஒரு வந்து பெல் பெப்பர், அதாவது கேப்சிகம், அந்த செடி இருக்கு. இப்பதான் கேப்சிகம் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா சில்லி இருக்கு. சில்லி பாருங்க எவ்வளோ இருக்கு, நிறைய இருக்கு இல்லையா. இதுல வந்து நிறைய நான் ஆல்ரெடி பறிச்சிட்டாங்க. இப்போ இதுலயே வந்து சிலது பழுத்துட்டு இருக்கு. கீழே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா குடமிளகா. இதுல இவ்வளோ பெரிய குடமிளகாவை எடுத்து நாங்கள் பீஸாலாம் பண்ணி சாப்பிட்டோம். இது பாத்தீங்கன்னா அடுத்த லாட். இதுல இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நிறைய பூ வந்திருக்கு. ஸோ இதெல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஆரஞ்சு செடி இருக்கு, செம்பருத்தி பூ. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட துளசி செடி. இது வாங்கும் போது நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேங்க. ரொம்ப ஒல்லியா குட்டியா இவ்வளோதான் இருந்துச்சு. கடன்னு வளர்ந்துருச்சு கொஞ்சம் வெயில் அடிச்சதும். இங்கேயும் பாட்டில் சில செடியெல்லாம் லைனாக வச்சுருக்கேங்க.